நரகாசூரனும் சீதாதேவியும் பூமி தாயின் தெய்வ குழந்தைகள். யாரும் அறியாத தீபாவளியின் ரகசியம். பூமாதேவி அனைத்து உயிர்களுக்கும் தாயான அருள் வடிவம். அவளின் மடியில் இரு சக்திகள் பிறந்தன, ஒன்று இருள், ஒன்று ஒளி. நாராகன் வராக அவதார விஷ்ணுவால் அருள் பெற்ற தெய்வ குழந்தை. அவனுள் விஷ்ணுவின் அருளும் தாயின் ஆற்றலும் கலந்திருந்தன. நீங்கள் விஷ்ணு பக்தர் என்றால் வீடியோவை லைக் செய்து ஓம் நமோ நாராயணா என்று கமெண்ட் செய்யவும். நாரகனின் நான் என்ற அகங்காரம் அவனை இருளாக்கி அசுரனாக்கியது. அவன் தேவர்களையும் மனிதர்களையும் கொடுமைப்படுத்தி அடக்கி தன் தாயின் ஒளியையே இருளாக்கினான். அவனின் கொடுமையால் பூமி தாய் வலித்தாள். அவளின் குரலை கேட்டார் விஷ்ணு. ஸ்ரீகிருஷ்ணராக பூமிக்கு வந்து சத்யபாமாவுடன் சேர்ந்து கடும் போரிட்டு நரகாசூரனை அழித்தார். இறப்பின் தருணத்தில் நரகன் தன் பிழையை உணர்ந்து என் இறப்பு மகிழ்ச்சியாக கொண்டாடட்டும் என்று வேண்டினான். அதுதான் தீபாவளி. பூமி தாயின் கண்ணீர் ஒளியாக மாறிய நாள். ஆனால் கதை இங்கே முடியவில்லை. அதே பூமி தாய் அடுத்த யுகத்தில் சீதாவை பிறப்பித்தாள். அவள் நரகனின் இருளுக்கு பிறந்த ஒளி, தாயின் நிம்மதி, தெய்வத்தின் கருணை. ஒரே தாய், இரண்டு பிள்ளைகள். ஒருவர் அகங்காரம், மற்றொருவர் கருணை. தீபாவளி அன்று நாம் விளக்கு ஏற்றுவது நரகாசூரனை நினைக்க அல்ல, நம்முள் இருக்கும் இருளை சீதையின் ஒளியாக்க என்பதற்காக. பூமி தாய் கண்ணீர் சிரிப்பாக மாறிய நாள், அதுவே நரகாசூர வதம், அதுவே தீபாவளி. ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.